ஒரு புத்தகத்தை படிக்கும்போது சில சமயம் அது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள ஒரு புது கோணத்துல பார்க்க வைக்கும். ஆமா. மௌலவி டாக்டர் அப்துல் காதிர் உமரி எழுதிய இஸ்லாம் எல்லோருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சின்ன புத்தகம்தான் நம்மளோட இன்னைக்கு சோர்ஸ் மெட்டீரியல். இது இஸ்லாத்த வெறும் ஒரு மதமா மட்டும் பார்க்காம மனித சமுதாயம் முழுமைக்குமான ஒரு ஒரு யூனிவர்சல் ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி முன்வைக்குது. ஆமா, அதுதான் இந்த புத்தகத்தோட மைய வாதமே. அதாவது இஸ்லாம் என்பது குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கோ நாட்டுக்கோ சொந்தமானதில்ல. சரி. அது மனித குலம் முழுமைக்குமான ஒரு வாழ்வியல் நெறிங்கிறத நிறுவ முயற்சிக்குது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற கொள்கை எப்படி ஒரு சோஷியல் ப்ளூ பிரிண்டா மாறுதுன்னு இது விளக்குது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா இஸ்லாம் பத்தின பொதுவான கருத்துகளுக்கு மத்தியில இது ஒரு உலகளாவிய தீர்வா தன்னை எப்படி முன்வைக்குது. நாம வழக்கமா ஒரு மதத்தோட பேர் எங்கிருந்து வருதுன்னு யோசிப்போம். புத்தர்லிருந்து பௌத்தம், கிறிஸ்துவிலிருந்து கிறிஸ்தவம். ஆமா. ஆனா இந்த புத்தகம் இஸ்லாம் அப்படி ஒரு நபர்லிருந்தோ இனத்திலிருந்தோ வரல. அது ஒரு குணத்தோட ஒரு செயலோட பேருன்னு சொல்லுது. இதுவே ஒரு வித்தியாசமான தொடக்கம்தான். நிச்சயமா. இஸ்லாம்ங்கிற அரபு சொல்லுக்கு அமைதி, அப்புறம் இறைவனுக்கு கட்டுப்படுதல்னு இந்த நூல் பொருள் சொல்லுது. ஓகே. இதன்படி படைத்த ஒரே இறைவனோட வழிகாட்டுதலுக்கு தன்னை முழுசா அர்ப்பணிச்சு அதன் மூலம் தனக்குள்ளேயும் சமூகத்திலையும் அமைதியை ஏற்படுத்துற யாருமே முஸ்லிம் தான். அப்போ ஆக இந்த புத்தகம் முஸ்லிம் என்பதை ஒரு ஐடென்டிட்டியா பார்க்காம ஒரு கேரக்டரிஸ்டிக்கா வரையறுக்குது. இது ஒரு எத்னோ ரிலிஜியஸ் டேக் இல்லங்கிறது தான் இதோட முதல் புள்ளி. இது ஒரு பெரிய ரீஃப்ரேமிங். அப்போ இந்த புத்தகத்தின்படி எந்த பின்னணியிலிருந்து வர்ற ஒருத்தர் ஆமா இறைவனுக்கு கட்டுப்பட்டா அவரும் கொள்கை அளவுல ஒரு முஸ்லிம் தான். இது பொதுவான புரிதலை மொத்தமா மாத்துதே. இந்த உலகளாவிய பார்வைக்கு திருக்குரான்ல இருந்து என்ன ஆதாரத்தை இது காட்டுது? திருக்குரான் அது யாரை நோக்கி பேசுதுங்கிறதை சுத்தி காட்டுது. பல இடங்கள்ல அது ஓ அரேபியர்களே என்றோ ஓ இந்த கோத்திரத்தாரே என்றோ அழைக்காம யா ஐயுஹன் நாஸ், அதாவது ஓ மக்களே அல்லது மனிதர்களேன்னு தான் விളിக்குது. ஓ, அப்போ எல்லாருக்குமான ஒரு அழைப்பு. ஆமா. உதாரணமா மக்களே உங்களை படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள் அல்லது மக்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே நாம் படைத்தோம் போன்ற வசனங்களை மேற்கோள் காட்டி இதோட செய்தி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டுமானதல்ல, அது ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமானதுன்னு இந்த நூல் வாதிடுது. ஓகே, அப்போ இந்த புத்தகத்தின்படி குரான் எல்லாருக்குமான ஒரு செய்தி. ஆனா உலகில் பல வேதங்கள் இருக்கு. குரான மட்டும் ஏன் இறுதி மாற்ற முடியாத வேதமா ஏத்துக்கணும்னு இந்த புத்தகம் சொல்றது ஒரு பெரிய வாதம். இத விளக்க ஒரு கார்ப்பரேட் ஓமைய பயன்படுத்துது இல்லையா? ஆமா, அந்த ஓமை இந்த கருத்தை ரொம்ப எளிமையாக்குது. ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ கம்பெனி இயங்குறதுக்கான ஒரு ரூல் புக்கை உருவாக்கி அதை ஊழியர்களுக்கு கொடுக்கறாருன்னு வச்சுக்குவோம். சரி. காலப்போக்குல சில மேனேஜர்கள் சுயநலத்துக்காக அந்த விதிகளை மாத்துறாங்க, சிலதை நீக்குறாங்க. இது சிஇஓக்கு தெரிய வரும்போது அவர் ஒரு திருத்தப்பட்ட புது ரூல் புக்கை அனுப்புவார். புரியுது. இதுவே பலமுறை தொடர்ந்தா ஒரு கட்டத்துல அந்த சிஇஓ என்ன செய்வார்? போதும் இந்த விளையாட்டு. இதுதான் ஃபைனல், அன்சேஞ்சபிள், ப்ரொடெக்டட் வெர்ஷன். இனி எதுல யாரும் கை வைக்க முடியாதுன்னு ஒரு இறுதி கையேட்ட கொடுப்பாரு. எக்ஸாக்ட்லி. இந்த ஓமைய வச்சுதான் இதற்கு முன் வந்த வேதங்கள் காலப்போக்குல மனித தலையீடுகளால் மாற்றப்பட்டன. அதனால இனி மாற்றவே முடியாத பாதுகாக்கப்படும் இறுதி வேதமாக குரான் இறைவனால் அருளப்பட்டதுன்னு இந்த நூல் வாதிடுது. இது ஒரு வலுவான வாதம். ஆனா மற்ற மதங்களும் தங்கள் வேதங்கள் புனிதமானவை, மாற்றப்படாதவைன்னு தான் சொல்றாங்க. குரான் மட்டும் எப்படி தனித்துவமா பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு இந்த புத்தகம் விளக்குதா? அதுக்கு 2 காரணங்களை முன்வைக்குது. ஒன்னு, குரானோட ஒரு வசனத்துல இந்த வேதத்தை நாமே இறக்கினோம், நாமே இதை பாதுகாப்போம்னு இறைவனே அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டதா சொல்லப்பட்டிருக்கு. 2வது, இது வெறும் எழுத்து வடிவுல மட்டும் பாதுகாக்கப்படல. லட்சக்கணக்கான மக்கள், அதாவது ஹாஃபில்கள் அதை முழுமையா மனப்பாடம் செஞ்சு வாய்மொழி வழியாகவும் தலைமுறை தலைமுறையா கடத்தி வர்றாங்க. அப்படியா? ஒருவேளை உலகத்துல இருக்கிற எல்லா குரான் பிரதிகளும் அழிஞ்சா கூட இந்த ஹாஃபில்களை வச்சு ஒரு புள்ளிக்கமா மாறாம அதை மீட்டுருவாக்கம் செஞ்சிட முடியும். ஓஹோ. இந்த இரட்டை பாதுகாப்பு முறை தான் இதை தனித்துவமாக்குதுன்னு புத்தகம் வாதிடுது. சரி, இந்த இறுதி வேதத்தோட மைய செய்தி என்ன? அதுதான் அந்த ஓர் இறைவன் கொள்கை. அல்லாஹ் என்ற சொல் அரேபியர்களோட கடவுள்னு ஒரு பொதுவான கருத்து இருக்கு. அத இந்த புத்தகம் எப்படி அணுகுது? இங்கதான் ஒரு முக்கியமான பாஷாகத நுணுக்கத்தை இந்த நூல் சுட்டி காட்டுது. அல்லாஹ் என்பது ஒரு குறிப்பிட்ட கடவுளோட பெயர் இல்ல. ஓ. ஆங்கிலத்துல எப்படி த காட்னு சொல்றோமோ அதே மாதிரி அகிலங்கள் எல்லாத்தையும் படைச்ச அந்த ஒரே இறைவனை குறிக்கிற அரபு மொழி சொல்லது. இந்த சொல்லுக்கு ஆண் பெண் பால் பாகுபாடோ
பன்மை வடிவமும் கிடையாது. பன்மை வடிவம் இல்லையா? ஆமா, ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. இந்த பாஷாகத தனித்துவமே அந்த இறைவன் பிரிக்க முடியாத ஒப்பற்ற ஒருவன் என்ற கருத்தை வலுப்படுத்துதுன்னு ஆசிரியர் வாதிடுறார். இந்த ஓரிரை கொள்கையில ஷிர்க், அதாவது இறைவருக்கு இணை வைப்பது மன்னிக்கவே முடியாத பெரும் பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. இத விளக்க கணவன் மனைவி உறவை ஒரு தீவிரமான உவமையா புத்தகம் பயன்படுத்துது. அத கொஞ்சம் விளக்குங்களேன். அதாவது ஒரு மனைவி தன் கணவனுக்கு எதிரா வேற எந்த தப்பு செஞ்சாலும் ஒருவேளை கணவன் மன்னிக்கலாம். ஆனா அவள் கணவனுக்கு துரோகம் செஞ்சு வேறொரு ஆணோட தொடர்பு வச்சுக்கிட்டா தன்மானம் உள்ள எந்த கணவனும் மன்னிக்க மாட்டான். ஏன்னா அது வெறும் தப்பு இல்ல, அது நம்பிக்கை துரோகம். புரியுது. இப்போ புத்தகம் ஒரு கேள்வியை கேக்குது. நமக்கு உணவு, உடை, இருப்பிடம் மட்டும் தர்ற கணவனுக்கே இவ்வளவு விசுவாசம் தேவைப்படும் போது நம்ம உயிர் வாழ தேவையான காற்று, நீர், வெளிச்சம்னு எல்லாத்தையும் படைச்ச இறைவனுக்கு துரோகம் செஞ்சா? அதாவது அவனுக்கு இணையா வேறொன்ற வணங்குனா, ஆமா, அது அவன் எப்படி மன்னிப்பான்? இதான் அந்த தர்க்கம். அப்போ இந்த புத்தகத்தோட பார்வையில ஷிர்க்குங்கிறது வெறும் சிலை வழிபாடு மட்டும் இல்ல, பணம், அதிகாரம், ஒரு சித்தாந்தம்னு. கரெக்ட். எதை ஒண்ணு கடவுளோட இடத்துல வச்சாலும் அதுவும் இணை வைத்தல் தான் இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் இதோட விரிவாக்கம். இந்த வாதம் எம்மதமும் சம்மதம்ங்கிற பொதுவான கருத்தையும் கேள்விக்குள்ளாக்குது. அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு வெள்ளை கைக்குட்டைய காட்டி ஒருத்தர் பச்சை, இன்னொருத்தர் ஊதா, வேறொருத்தர் வெள்ளைன்னு சொன்னா நீங்க எல்லாரும் சொன்னதும் சரிதான்னு சொல்றது எப்படி அறிவுக்கு பொருந்தாதோ? அதே மாதிரி கடவுள் ஒருத்தர், கடவுள் மூவர், கடவுள் பல கோடின்னு வெவ்வேறு கொள்கைகள் சொல்லும்போது எல்லாமே எப்படி ஒரே நேரத்துல சரியா இருக்க முடியும்னு இந்த நூல் தர்க்க ரீதியா கேள்வி எழுப்புது. அப்போ அது ஒரு சரியான சமாளிப்புன்னு சொல்லுது. ஆமா, அது ஒரு சரியான சமாளிப்பு தானே தவிர உண்மையா இருக்க முடியாதுங்கிறது இதோட நிலைப்பாடு. ஓகே, இந்த அடிப்படை கொள்கைகள் தான் தெமேல்யோனா. இத கட்டடமா மாத்திர நடைமுறைகள் என்ன? இஸ்லாத்தோட கடமைகளான தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜ இந்த புத்தகம் வெறும் சடங்குகளா பார்க்கல. இல்ல, அது ஒரு தனிநபர் மற்றும் சமூக பொறியியலுக்கான, அதாவது சோஷியல் என்ஜினியரிங்கான கருவிகளா விவரிக்குது. அத கொஞ்சம் அன்பேக் பண்ணலாம். நிச்சயமா. முதல்ல தொழுகை. தினமும் 5 வேளை தொழுகைங்கிறது வெறும் வழிபாடு மட்டும் இல்ல, அது ஒரு சமூக சமத்துவ பயிற்சி. சமூக சமத்துவ பயிற்சியா? ஆமா, ஒரு மஸ்ஜித்ல கோடீஸ்வரனும் சரி, கூலி வேலை செய்றவரும் சரி, எந்த பாகுபாடும் இல்லாம ஒரே வரிசையில தோளோடு தோள் நின்னு வணங்கும்போது அங்க மனிதர்களுக்கு இடையான ஏற்றத்தாழ்வுகள் உடைக்கப்படுது. இது ஒரு தினசரி ரிமைண்டர். சரி, அடுத்த நோன்பு, அது ஒரு தனிநபர் ஒழுக்க பயிற்சி மாதிரி. ஆமா, அது வெறும் பட்னி கிடக்கிறது இல்ல, அது பசிய உணர்றதன் மூலமா ஏழைகளோட நிலைய புரிய வைக்கிற ஒரு எம்பத்தி ட்ரைனிங். அதே சமயம் தீய எண்ணங்கள், தீய பேச்சுகளை கட்டுப்படுத்துறதன் மூலமா அது ஒரு முழுமையான சுய கட்டுப்பாட்டு பட்டறை, ஒரு பூட் கேம்ப் ஃபார் செல்ஃப் கண்ட்ரோல் மாதிரி. இப்போ ஜகாத்துக்கு வருவோம். இத கட்டாய தானம்னு சொல்றாங்க. ஆனா இந்த புத்தகம் இத ஒரு பொருளாதார கொள்கையா முன்வைக்குது. அதுதான் இதுல சுவாரஸ்யமான விஷயம். கரெக்ட். ஜக்காத்துங்கிறது வெறும் கருணை அடிப்படையில செய்யற உதவி இல்ல, அது ஒரு தெய்வீக பொருளாதார கொள்கை, ஒரு டிவைன்லி மேண்டேட்டட் எக்கனாமிக் பிரின்சிபல். ஓகே. ஒருத்தரோட சேமிப்புல இருந்து 2% கட்டாயமா ஏழைகளுக்கு போகணுங்கிற விதி செல்வம் ஓரிடத்துல முடங்காம சமூகத்துல சுழற்சியில இருக்கிறத உறுதி செய்யுது. இட் ஃபோர்சஸ் கேபிட்டல் டு சர்க்குலேட். இது வறுமைக்கான ஒரு முறைப்படுத்தப்பட்ட தீர்வு, ஒரு சிஸ்டமிக் சொல்யூஷன், வெறும் தனிப்பட்ட செயல் இல்லைங்கிறதா இந்த நூலோட வாதம். கடைசியா ஹஜ், இது உலகளாவிய சகோதரத்துவத்தோட உச்சகட்டம் சொல்லப்படுது. ஆமா, ஹஜ்ஜை இந்த நூல் ஒரு உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனம் மாதிரி விவரிக்குது. பல லட்சம் மக்கள் வெவ்வேறு மொழி, இனம், நிறம், தேசத்துல இருந்து வந்து தங்களோட அந்த அந்தஸ்தை காட்டுற ஆடைகளை களைஞ்சிட்டு எளிமையான 2 வெள்ளை துணிகளை மட்டும் அணிஞ்சு ஒரே இடத்துல கூடுறாங்க. அரசன் ஆண்டி வேதம் இல்லாம எல்லாரும் சமம்ங்கிற இஸ்லாத்தோட அடிப்படை கொள்கையோட ஒரு நேரடி செயல்முறை விளக்கம் தான் ஹஜ். ஆஹா, இத்தனை கொள்கை கடமைகளுக்கு பின்னாடி மனித வாழ்வோட இறுதி நோக்கம்னு இந்த புத்தகம் எதை வரையறுக்குது? இந்த நூல் வாழ்க்கைய ஒரு இரட்டை நோக்கங்கள் கொண்ட திட்டமா, ஒரு டியூவல் அப்ஜெக்டிவ் மிஷனா பாக்குது. இரட்டை நோக்கங்களா? ஆமா. நோக்கம் ப்ராஜெக்ட் உலகம். அதாவது இந்த உலக வாழ்க்கையில இறைவனோட வழிகாட்டுதலின்படி வாழ்ந்து ஒரு நேர்மையான, அமைதியான சமூகத்தை உருவாக்குவது. இதுல வெற்றி பெறுவது முதல் படி. சரி, 2வது நோக்கம்? அது ப்ராஜெக்ட் மறுமை. அதாவது மரணத்துக்கு பின்னாரான வாழ்க்கையில இந்த உலகத்துல செஞ்ச செயல்களுக்கு பதிலா இறைவனோட தண்டனையிலிருந்து தப்பிச்சு அவனோட பரிசான ஸ்வர்க்கத்தை அடையிறது.
இந்த நூல் தெளிவா சொல்லுது, முதல் ப்ராஜெக்ட்ல வெற்றி பெற்றாதான் 2வது ப்ராஜெக்ட்ல வெற்றி பெற முடியும். அப்போ உலகத்தை சீர்திருத்தாம ஒதுங்கி வாழ்ந்து மட்டும் ஆன்மீக வெற்றி அடைய முடியாதுன்னு சொல்லுது. கரெக்ட். அப்போ இஸ்லாம் வெறும் ஆன்மீகத்தை மட்டும் பேசல, அது தனிநபர், குடும்பம், சமூகம், பொருளாதாரம், அரசியல்னு எல்லாத்துக்கும் வழிகாட்டுற ஒரு முழுமையான வாழ்வியல் நெறிங்கிற இடத்துல தான் இந்த புத்தகம் முடியுது. நம்ம ஆரம்பத்துல சொன்ன ஆபரேட்டிங் சிஸ்டம்ங்கிற உவமை இங்க தான் கனெக்ட் ஆகுது. சரியா சொன்னீங்க. இஸ்லாம் வெறும் சடங்குகளின் தொகுப்பு இல்ல, அது ஒரு முழுமையான சிஸ்டம். அதோட பெயர் அமைதி, அதோட கொள்கை ஓர் இறைவன், அதோட வேதம் குர்ஆன், அதோட நடைமுறைகளான தொழுகை, நோன்பு போன்றவை தனிநபர் மற்றும் சமூக மேம்பாட்டுக்கான கருவிகள். இதுதான் இந்த புத்தகத்தோட மொத்த சாராம்சம். இந்த புத்தகத்தை அலசி பார்த்ததிலிருந்து இது முன்வைக்கிற ஒரு வாதம் திரும்ப திரும்ப மனசுல ஓடுது. சொல்லுங்க. மனிதன் உருவாக்குற சட்டங்கள்ல எப்போதும் குறைகளும் சார்புத்தன்மையும் இருக்கும். ஏன்னா மனிதர்கள் குறையுள்ளவர்கள். ஆனா எல்லாரையும் படைச்ச இறைவனோட சட்டம் மட்டும்தான் எந்த பாகுபாடும் இல்லாத முழுமையான நீதியை தர முடியும்னு இது வாதிடுது. ஆமா, அதுதான் இந்த புத்தகத்தோட அடித்தளம். இந்த வாதத்தோட வெளிச்சத்துல ஒரு கேள்வியோடு இந்த உரையாடலை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உலகம் சந்திக்கிற பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், இனவாதம், ஒழுக்கச்சரிவுகள் போன்ற பிரச்சனைகளுக்கு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்களும் சித்தாந்தங்களும் போதுமானதா? இல்ல இந்த புத்தகம் சொல்ற மாதிரி ஒரு தெய்வீக மாற்ற முடியாத வழிகாட்டுதல் தான் தீர்வா அமையுங்கிற யோசனை ஒரு தீவிரமான தீர்வா இல்ல ஒரு எளிமைப்படுத்தலான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.